Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, என் அன்புக்குரிய தாய்மர்களே, அல்லாஹுடைய அருளால் தொடராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக முக்கியமான துஆக்கள் என்ற தொடரை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற துஆ, சுவர்க்கத்தில் உள்ள 8 வாயில்களில் நாம் விரும்பிய வாயிலூடாக சுவர்க்கம் நுழைய வேண்டுமா? பின்வரக்கூடிய பிரார்த்தனையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். ஒருமுறை உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக வேண்டி அவர் மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று அதை மேய்த்துவிட்டு பின்னர் அவர் திரும்புகின்ற வேளையிலே மாலையாகிவிட்டது. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையிலே மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த உரையிலே உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களில் ஒரு சில விடயங்கள் அவருடைய காதிலே எட்டுகிறது, காதிலே கேட்கிறது. என்ன விடயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் அழகிய முறையில் வுளு செய்து அதன் பிறகு எழுந்து நின்று உள்ளத்தையும் முகத்தையும் நிமிர்ந்து ஒருமுகப்படுத்தி இஹ்லாஸான முறையிலே 2 ரக்காத் தொழுகின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் கடமையாக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அவர் கேட்டுவிட்டு மனதிலே சொல்கிறார்கள், நல்ல செய்தி, நற்செய்தி என்று சொல்கிறார்கள். இவருக்கு முன்னால் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை, இவர் கூறிய இந்த செய்தியை கேட்டுவிட்டு, உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம்தான் இந்த செய்தியிலிருந்து கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் ஒரு சிறந்த அமலை இந்த உரையிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள், அது தெரியுமா என்று. அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் யதவல்லஉ, உங்களில் ஒருவர் அழகிய முறையிலே வுளு செய்து கொண்டு சும்ம யகூல், பிறகு கூறிக்கொள்ளட்டும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அப்துஹு வ ரசூலுஹு என்றும் வருகிறது, அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி என்றும் சாட்சி கூறுகிறேன் என்று கூறிவிட்டு, அலா ஃபுத்ஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா, இந்த பிரார்த்தனை நாங்கள் கேட்டுவிட்டால் இவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களையும் திறந்து விடுகிறான். யதுஹுலு மின் ஐயிஹா ஷா, எந்த வாயில் வழியாகவும் நாங்கள் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை முழுமையாக உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் தொழுகின்றதும் நோன்பு நோட்கின்றதும் குர்ஆன் ஓதுகின்றதும் இன்னொரு அமட்கள் செய்கின்றதும் எப்படியாவது நாங்கள் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பிரார்த்தனை, இந்த திக்ரை நாங்கள் செய்தால் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களையும் திறந்து நாங்கள் விரும்பிய வாயிலூடாக சுவர்க்கம் நுழைய முடியும் என்று எங்களுக்கு அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். எனவேதான் இந்த அழகிய சந்தர்ப்பத்தை, இந்த அழகிய வாய்ப்பை நாங்கள் தவறவிடக்கூடாது. எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் வுளு செய்கின்ற பொழுது வுளுவை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு இஹ்லாஸான முறையில் இந்த பிரார்த்தனையை ஓதுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தயார் செய்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.